அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர். இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாய கல்லூரிகளால் ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் என்ற கற்கைநெறிக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இது ஒரு இலவச கற்கைநெறி இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரு கல்வி நிர்வாகமூடாக முன்னெடுக்கப்படுது. அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே போயிட்டு நீங்கள் படிக்கலும் ஏ லெவலில் பயோ அப்படி இல்லாட்டி இன்ஜினியரிங் டெக்னாலஜியோ பயோடெக்னாலஜியில் விவசாய படம் சேர்த்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த முறையில் எடுத்த பிள்ளைகளை அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓஎல்ல உங்களுக்கு சயின்ஸ் மேத்ஸ், அடுத்தது தமிழ் பாடத்தில் உங்களுக்கு சி ரிசல்ட்ஸ் இருக்கணும். மற்றது இங்கிலீஷில் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த நான் ஓ லெவலில் சொன்னது ஒரு தடவையில் இல்லாட்டியும் ரெண்டு தடவையில் நீங்கள் எடுத்திருந்தா கூட பொருத்தப்பாடாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு இலவச கற்கைநெறி நடைமுறை. நீங்கள் இதில் படித்து முடிக்கலாம். உங்களுக்கு ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் என்ற சான்றிதழ் கிடைக்கும். 2.5 வருஷ கோர்ஸ். இது முடித்த பிறகு நீங்கள் ஒரு டிகிரியை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஒரு ஜப்புக்குள்ளே போகணும், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வேண்டாவே என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது படிக்க முடியும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்பில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால இதை நீங்கள் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய கோர்ஸாக இருக்கும். இதை மற்றவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு வச்சிருங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பாக இந்த முறையில் எடுத்த பிள்ளைகள் இப்போ இதுக்கு அப்ளை பண்ணி ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குள்ளால தான் எடுப்பாங்க. உடனடியாகவே நீங்கள் உள்ளே போகிறதால நீங்கள் படிச்சுட்டு வேகமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னுக்கு போகக்கூடியதாக இருக்கும். உங்களோட நேரம் வீணாகாது. அப்போ இதில் கூட கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு இது தொடர்பாக மேலதிக தகவல் தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்க. இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்றது மட்டுக்குள்ளே நிற்காம அடுத்த கட்டம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் திட்டமிடுறது உங்களுக்கு பெரிய பிரயோசனமாக இருக்கும்ன்றதை குறிப்பிட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.